ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீண்ட நாட்களாக உங்களுடைய சிந்தனையே இல்லாமல் உங்களை விட்டு விலகி போகிற பர்சனை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய சிந்தனை இல்லாமல் இருக்காங்க, உங்களை பற்றின தாட் அவங்களுக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது, நீங்கள் பேசினாலுமே உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்டார்டிங்கில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு பர்சன் இப்போ உங்களை சுத்தமாக கண்டுக்காமல் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு வேணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க. நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கப்படும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறவங்க கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த பர்சன் இப்போ பேச மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய நினைப்பே இல்லாமல் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களுக்கு என்னுடைய தாட் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம், பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம். நீண்ட காலமாக யார்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அதாவது உங்கள் க்ரஷுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆல்ரெடி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசியிருக்கணும், பழகி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்க்குறப்ப அந்த நபர் உங்களை பார்த்துருக்கணும், ஸ்மைல் பண்ணியிருக்கணும், நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருந்தாலே போதும். இது உங்களுக்கு வேலை செய்யும். நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம். இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் இதை நீங்கள் செய்யணும். தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் 5 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷீட் பேப்பராக இருக்கணும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க, கணவன் மனைவி, நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ரெட் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க, பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ப்ளூ கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய க்ரஷுக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ப்ளூ கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். நீங்கள் இப்போ நைட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எப்போ தூங்குவீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க. அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாருமே பார்க்கக்கூடாது. நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும், எந்த டென்ஷன்லேயும் இருக்கக்கூடாது. உங்களால் மெத்தட் பண்ணுறப்ப ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை தான் கவனிக்கணும். உங்களுடைய மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டு வாய் வழியாக மூச்சை வெளியே விடுங்க. 10லேருந்து 15 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப உங்கள் மனம் ஒருநிலைப்படும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் முழு கவனமும் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரீத்திங்கை நீங்கள் கவனிங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு கவனம் இருக்கும். ரொம்ப டென்ஷனாக இருக்குது, உங்களால் சரியாக ஒர்க் பண்ண முடியல, எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுல மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகிறப்ப கூட இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கான வேலைகளில் உங்களுடைய மைண்டு சரியாக வேலை செய்யும். ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கான வழியையும் காமிச்சு கொடுக்கும் உங்களுடைய மனம். அதனால் இதை உங்கள் லைஃப்பில் டெய்லி ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லோ ஷீட் பேப்பர் எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் உங்கள் பேரை நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதணும். அதுக்கப்புறமா உங்கள் பர்சனுடைய பேர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. உங்கள் பர்சனுடைய டேட் ஆஃப் பர்த் அல்லது இயர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டாம். அவங்களுடைய பேரை மட்டுமே நீங்கள் எழுதிக்கோங்க. சின்ன துண்டு பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் எழுதிட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையை இந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு கையை நல்லா டைட்டாக நீங்கள் மூடிக்கோங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கையை அப்படியே எடுத்து உங்களுடைய ஹார்ட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஹார்ட் சக்கரா பக்கத்தில் கண்களை மூடிட்டு உங்கள் பர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள். இப்போவும் அந்த பர்சன் வந்து உங்கள் கூட தான் இருக்காங்க. உங்களை பற்றி தான் அதிகமாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அதிக லவ் கேர் எல்லாமே கொடுக்குறாங்க. எப்படி அந்த பர்சன் இருக்கணும்னு நினச்சிங்களோ அப்படி அந்த பர்சன் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் விஷுவல் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டே, நீ இன்று எந்த திசையில் சென்றாலும் நீ என்னை மட்டுமே நினைக்கிறாய். உன்னுடைய ஆழ்மனதில் என்னுடைய சிந்தனைகள் அனைத்துமே உனக்குள் மேலெழும்புகின்றது. நீ எந்த திசையை நோக்கி பயணம் செய்தாலும் சரி, நீ செல்லும் திசை எல்லாமே நான் மட்டுமே இருக்கின்றேன். என்னுடைய நினைவுகள் அனைத்துமே உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய நினைவுகள் அனைத்தையுமே சுமந்தபடி நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். என்னை மட்டுமே நீ அதிகம் நேசிக்கிறாய். உனக்குள் எனக்காக எழுந்த அந்த காதல் இப்பவும் இருக்கிறது. அதை உன் ஆழ்மனம் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இப்போதே இந்த கணமே நீ என்னை தேடி ஓடி வர வேண்டும். உன் ஆழ்மனம் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள். நான் விரும்பும் நபர் என்னுடைய சிந்தனையிலேயே என்னை தேடி வந்ததற்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் படிங்க. படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயம் நினச்சிங்களோ அந்த விஷயம் எல்லாமே அந்த பேப்பரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அந்த பேப்பர் வந்து அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்காக கண்ணாடி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவே இதில் நீங்கள் பயன்படுத்தலாம். வீட்டில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதுக்காகவே ஒரு கிளாஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கிளாஸில் வந்து நார்மல் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அதில் ஆட் பண்ணணும். அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது ரோஜா இதழ்களை வந்து அதில் அந்த தண்ணியில் நீங்கள் போடணும். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு தான் அடுத்ததான் இந்த பேப்பரில் எழுதி இதை நீங்கள் எல்லாம் செய்யணும். ஃபஸ்ட்டே கிளாஸில் இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் வச்சுருங்க. அடுத்து தான் நீங்கள் பேப்பரில் எழுதி இந்த அஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் படிக்கணும். உங்களுடைய கைக்குள்ளாடி அந்த பேப்பர் இருக்கும். உங்களுடைய வலது கை கட்டை விரலை வந்து கொஞ்சமாக நீங்கள் நகர்த்தினீங்க அப்படின்னா உள்ளாடி வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதாவது ஒரு சிறிய ஓட்டை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளாடி வந்து 3 வாட்டி நீங்கள் ஊதணும். அந்த பேப்பருக்குள்ளாடி உங்களுடைய எனர்ஜி போகும். 3 வாட்டி ஊதிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிளாஸில் தண்ணி பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அந்த கிளாஸை. நீங்கள் தூங்க போகிறப்போ உங்களுடைய பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு தூங்கணும். கை கால் எதுவுமே அதில் படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் கட்டிலில் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா கட்டிலுக்கு அடியில் நீங்கள் வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில் இந்த பேப்பர் போட்டு வச்சுருப்பீங்க. பேப்பர் நல்லா கொவுந்து போயிருக்கும். உங்களுடைய கையாலேயே நல்லா பிசையணும். அந்த பேப்பரை நல்லா பீசஸாக வரும் அந்த பேப்பர். அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிக்கு ஊற்றிடுங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு ஊற்றிடுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து 5 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் 2வது நாள் இதே மாதிரி புதுசாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் யாருக்காக இதை செஞ்சீங்களோ அந்த பர்சன் 5 நாட்களுக்குள்ளாடியே உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. உங்களுடைய நினைவுகள் அவங்களுக்கு அதிகமாகும். அந்த பர்சன் எங்கே போனாலும் சரி, எப்பவும் உங்களை பற்றின சிந்தனைகள் தான் அவங்களுக்குள்ளாடி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கே புரியாது எதனால் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்குள்ளாடி ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வருவாங்க. உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த பர்சன் கிட்ட இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் நீ என்னை பற்றி திங்க் பண்ணியிருக்க, என்னை பற்றி யோசிச்சுட்டு என்கிட்ட வந்து பேசியிருக்கேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி அது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா அந்த நபருக்கு உங்களுடைய எண்ணங்கள் வரப்போ அவங்க அந்த எனர்ஜியை கட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க. அப்போ அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.